Hi friends, welcome to Premium Lifestyle, my YouTube channel. எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க என்னோட வேக்சின் நான் டிசம்பர் 21st எடுத்தேன். அது ஃபர்ஸ்ட் டோஸ் ஃபைசர் ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் வேக்சின் ஃபார் கோவிட். இன்னைக்கு அதாவது ஜனவரி 11th நான் ஃபைசர் செகண்ட் டோஸ் எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னால எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்றேன் என் தங்கங்க எல்லாருக்கும் என்னோட ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்யூ. அப்புறம் இந்த வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போறீங்கல்ல செல்லங்களா, எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே தங்கங்களா, நம்ம இந்த வீடியோ பார்த்துடலாமா? ஓகே வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் லாட்டில் நான் என் காரை நிறுத்திட்டு நான் போயிட்டே இருக்கேன். அது எங்கள் எமர்ஜென்சி வழியாக தான் நான் போனேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் நான் ஷார்ட் எடுக்க போகிறேன், செகண்ட் ஷார்ட்டு. ஸோ பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 லைன் இருந்தது. இந்த ப்ளூ மாஸ்க் போட்டுட்டு நிற்கிறாங்கல்ல, அவங்க செகண்ட் ஷாட்டுக்கு வரவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த பக்கம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு வரவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நம்ம இங்கே போயிட்டு அங்கே அவங்கக்கிட்ட நேம் சொல்லி இது பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் இன்னொரு முறையும் அவங்களுக்கு அந்த கன்சென்ட், அதாவது நம்மளோட சம்மதத்தை சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே உள்ளே போக வேண்டியதான் நம்ம டேர்ன் வரும்போது. ஸோ அப்புறம் அவ்வளோதான், அப்படியே நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் என்னோட டேர்ன் வந்துருச்சு, உள்ளே போயிட்டேன். இந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா, இந்த 15 நாளையில வேற ஏதாவது வேக்சின் எடுத்தோமா, இல்லை டைரக்டா மாஸ்க் போடாம மற்றவங்களோட கோவிட் பேஷண்ட்ஸோட கான்டாக்ட் இருந்துச்சா அப்படின்ற அந்த இதெல்லாம் இது பண்ணாங்க. அது ஒன்ஸ் அந்த கொஸ்டினரை கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வேக்சின் கொடுத்துருவாங்க. இப்போ அதை தான் நீங்க பாக்குறீங்க. அப்புறம் ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க இதனோட விலை என்ன, எப்படி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இங்க யூஎஸ்ல எங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால நாங்க யாருமே பே பண்ண தேவையில்ல. மோஸ்ட்லி நோபடி வாஸ் பேயிங், யாருக்கும் பே பண்ண தேவையில்ல. அது ஒன்று எனக்கு அதாவது இந்தியாவிலலாம் எனக்கு எப்படி என்னன்னு தெரியாது. அங்கே நிறைய டிஃப்ரெண்டாக நியூஸ் வருது. பட் யூஎஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எங்களுக்கு பைசா கிடையாது. நாங்கள் சும்மா தான் போயிட்டு எங்கள் இன்சூரன்ஸ் கார்டை காமிச்சிட்டு எங்கள் டிரைவர்ஸ் லைசன்ஸை காமிச்சிட்டு அவ்வளோதான், அப்படியே வேக்சின் போட்டுட்டு வந்துட்டோம். பட் ஒரு ஊருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம், எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இங்கே வேக்சின் போடுறது இன்னொன்று என்னன்னா, இப்போ எங்கள் அம்மாவுக்கு, என்னோட ஹஸ்பண்டுக்கு, இவங்களுக்குலாம் வீட்டில் பிள்ளைங்களுக்குலாம் நாங்கள் இன்னும் போடல. ஏன்னா நான் ஃப்ரண்ட் லைன் டைரக்ட் பேஷண்ட் கேர் பண்ணுறதுனால எனது ஃபேஸ் 1A இதாக இருந்தது. இப்போ என் வீட்டுக்காரரும் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர் தான். பட் அவர் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு நெக்ஸ்ட் அடுத்த பேட்சில் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் அம்மாவுக்கு அதுக்கும் அடுத்த பேட்ச்ல கொடுப்பாங்க. இப்படிதான் இவங்களோட இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு ப்ரொசீஜரா தான் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் எனக்கு இந்த காஸ்ட் விவரம் கண்டிப்பா எனக்கு தெரியல. நான் அங்க இந்தியாவில் எப்படி பண்றாங்க இல்லை வேற இடங்கள்ல எப்படி பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. பட் யூஎஸ்ல எங்களுக்கு பைசா கிடையாது, இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு கண்டிப்பா பைசா கிடையாது. அப்புறம் இந்த வேக்சின் எடுக்கணுன்ற கட்டாயமும் கிடையாது. நீங்க எடுத்தே தான் ஆகணும் அப்படின்லாம் யாரும் உங்களை யாரும் கட்டாயப்படுத்தல. பட் எடுக்கிறது நல்லது, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. ஓகே, என்னோட கொஸ்டினரை முடிஞ்சிருச்சு. இப்போ குத்த போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷார்ட் முடித்த வாட்டி நம்மளை இங்கே ஒரு இடத்துல ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ண வச்சாங்க. பட் நான் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு எந்த சிம்டமும் இல்லை. லெஃப்ட் ஹேண்டில் எடுத்ததுனால நான் கொஞ்சம் கையெல்லாம் அப்படியே தூக்கி ஆட்டிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ எனக்கு இப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஜனவரி 12th காலையில் ஒரு 10 o'clockன்னு வச்சுக்கோங்களேன். நான் 12 hours நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நான் 11th மார்னிங் வேக்சின் எடுத்துட்டு அன்னைக்கு வீட்டில் தான் இருந்தேன். டே ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தேன். பட் நைட் ஷிஃப்ட் போனேன். 12 hours நான் வேலை செஞ்சுட்டு
இப்போ வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு காலையில சாப்பிட்டுட்டு டாக் வாக்கிங் எல்லாம் போயிட்டு இப்பதான் வந்துட்டு சரி இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த கையில் எடுத்துக்கிட்டேன். கை வலி இருக்குது ஒழிய மற்றபடி எனக்கு இந்த தலைவலி அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. பட் இந்த சிம்டம் வந்து உங்களுக்கு எந்த வேக்சின் எடுத்தாலும் இந்த சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன, என்னோட இது என்ன அப்படின்னீங்கன்னா, I encourage you all to take your vaccine when it is time. ஏன்னா இந்த இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இப்ப இந்த சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு தொற்று நோய்கள்லாம் வந்துட்டு இப்படி வேக்சின் கண்டுபிடிச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து அந்த நோயெல்லாம் கட்டுப்படுத்த முடியுது. இப்ப அதுக்கெல்லாம் வேக்சின் இல்லாம இருந்திருந்தா இப்பவும் அந்த நோய்களால கொத்தா மனுஷர் சாவுவாங்க. சோ அதே மாதிரிதான் கோவிடும் உங்களுக்கு. இப்ப இது புதுசா வந்ததுனால எல்லாம் பயம் இருக்கிறது நார்மல் தான். பட் பயமே வாழ்க்கையா மாறிடக்கூடாது இல்லையா? சோ அதனால எல்லாரும் தைரியமா இருங்க, நல்ல சத்தான உணவை சாப்பிடுங்க. உங்க டர்ன், when it is your turn, when it's available to you, please, I really encourage you all to go do it. வேற எதுவும் இல்லை. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் be well, stay well and enjoy. Bye.